வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சமைக்க போகிறது காடை 65. ஜென்ரலாக சிக்கனில் 65 பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு காடையில் 65 பண்ணலாம். காடை 65 ஒரு எக்ஸலண்ட் ஸ்டார்டர், ஒரு நல்ல அப்படைசராக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை 65 சமைக்க தேவையான பொருட்கள் லிஸ்ட் இங்கே இருக்குது. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம ஒரு மேரினேட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் தான் ஒரு பைண்டிங் ஏஜென்ட். நம்ம எல்லா மசாலாவும் காடையோட ஒட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி. நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த கலரை கொண்டு வரதுக்கு காஷ்மீரி மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதோட நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மசாலாவோட கலந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த காடையை போட்டு ஃபைனலாக நம்ம விரவி எடுப்போம். இந்த மசாலாவை பிசைகிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா திருப்பி எண்ணெயில் போடும் போது அது தெரிக்கும். அதனால தான் இந்த மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். முழு காடையை 2 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த காடையும் நம்ம மசாலாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா திருப்பி கிளறணும். அந்த காடையில் எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா ஒட்டி ஊறுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த காடை மசாலா மேரினேட்டோட நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஊற்றி இப்போ எல்லாத்தையும் திருப்பி கிளறி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதெல்லாம் அப்படியே நல்லா ஊறிக்கிட்டு இருக்கோன்னு எடுத்து வச்சிருப்போம். இப்போ நம்ம காடை அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஃப்ளார் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரைஸ் ஃப்ளார் போட்டால் தான் அந்த ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஒரு கிறிஸ்பினஸ் வரும். நம்ம காடை 65 கிறிஸ்பியாக இருக்கும். ரைஸ் ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம காடை இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. நான் ஒரு சின்ன கடாயில் 1.5 கப் எண்ணெய், கிட்டத்தட்ட 350 கிராம் எண்ணெய் நல்லா கொதிக்கிற மாதிரி சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணதுக்கப்புறம் காடையை ஜென்டிலாக ஒரு பீஸாக நான் அந்த எண்ணெயில் ட்ராப் பண்ணுறேன். நம்ம எண்ணெயில் காடையை போட்ட உடனேவே கிளறிடக்கூடாது. ஒரு 15 செகண்ட் இதை அப்படியே கொஞ்ச நேரம் அந்த மசாலா ஃப்ரை ஆக விடணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே அதை காடையை ஜென்டிலாக அப்படியே திருப்பி விடுங்க. அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம காடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 2வது ஈடு காடையை இதில் ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பெரிய பேனில் ஒரு 1/2 கிலோ எண்ணெயை போட்டிங்கன்னா எல்லா காடையுமே ஒன்றா ஃப்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் 350 கிராம் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு எடுக்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம காடை சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. என்கிட்ட ஒரு ஆயில் ஃப்ரையர் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆயில் ஃப்ரையரில் இந்த காடையை பொரிச்சா எப்படி வருதுன்னு பண்ணி பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட அதே அளவு 1.5 கப் எண்ணெயை இந்த ஆயில் ஃப்ரையரில் போட்டு நல்லா கொதிக்க விட்ருக்கேன். ஸோ ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் காடையை இந்த பேஸ்கெட்டில் அப்படியே அழகாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆயில் ஃப்ரையரில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நம்ம நார்மலாக அடுப்பில் குக் பண்ணுறதோட இது 2 மடங்கு வேகமாக குக் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த காடை எல்லா பக்கமும் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சம் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணி அதை ஒரு 5 செகண்ட் ஃப்ரை பண்ணி நம்ம காடை மேலே போட போகிறோம். நம்ம காடையை எப்படி ஃப்ரை பண்ணாலும், கடாயில் பண்ணாலும் சரி, ஆயில் ஃப்ரையரில் பண்ணாலும் சரி, கடைசியில் சூப்பராக வரும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளுக்குள்ளே அதே இடத்துல மாய்ஸ்டாக, ஜூஸியாக, டெண்டராக ஒரு காடை 65 உங்களுக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட திருப்பி நம்ம சந்திக்கலாம்.